பயன்படுத்திய கார் வாங்குவதில் 3 முக்கிய முட்டாள்தனமான தவறுகள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தவறு 1, விலை உயர்ந்த கார் குறைவான விலையில் வருகிறது என்று வாங்குவது. தவறு 2, யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் என்று நம்புதல். தவறு 3, ECM, PCM, TCM, BCM, ABS, EPS, SRS அப்படின்னு நிறைய ECUs இருக்குது. இவை எவ்வாறு இருக்கிறது என்று தெரியாமலேயே காரை வாங்குவது. விலை உயர்ந்த கார் குறைவான விலையில் வாங்கியிருப்பீர்கள், ஆனால் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கும். யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் என்று நம்பியிருந்தீர்களானால் அது மிகவும் தவறு. ஏனென்றால் லக்ஸரி கார்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதனால் யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் அவ்வளவு எளிதாக கிடைக்காது, மேலும் மலிவாகவும் கிடைக்காது. நீங்கள் மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் கார் வாங்கினாலும் கூட நீங்கள் இந்த 3வது தவறை செய்தீர்கள் என்றால் நீங்கள் வாங்கிய காரின் விலையில் பாதி அளவிற்கு மேல் பணத்தை நீங்கள் இந்த காரை ரிப்பேர் செய்வதற்கு செலவழிக்க நேரிடும். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த 3 தவறை நீங்கள் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒருத்தர் i10 கார் வாங்குறாரு. அது லோயர் மிடில் கிளாஸ் கார் தான், அது லக்ஸரியோ இல்லை ப்ரீமியம் காரோ கிடையாது. ஆனால் அவர் என்ன தவறு செஞ்சிட்டார்னா இந்த 3வது தவறு செஞ்சிட்டார். அந்த வண்டியில் இருக்கிற ECM, EPS இந்த மாதிரியான பேசிக்ஸாக இருக்கிற அந்த ECUs கூட அவர் செக் பண்ணி வாங்கலை. அதனால் என்ன ஆச்சுன்னா கார் வாங்கின உடனேயே அவர் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு மேலே செலவழிக்க வேண்டியதாகிடுச்சு. அவர் கார் வாங்கின காஸ்ட் என்னவோ 1.5 லட்சம் தான். ஆனால் வாங்கின அடுத்த 10 நாட்களுக்குள்ளவே அவர் அந்த கார் வாங்கின ரேட்டில் பாதி அளவுக்கு மேலே அவர் செலவழிக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த பாதி அளவும் என்னென்னா அடிப்படையான விஷயத்துக்கு தான் அவர் செலவழிக்க வேண்டியதாகிடுச்சு. அவர் அந்த வண்டியோட சஸ்பென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், இல்லை 4 டயரை மாற்றுறதுக்காகவோ, இல்லை அந்த வண்டியை ஆஸ்தட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைக் டிங்கரிங், பெயிண்டிங், தென் இன்டீரியர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ அவர் செலவழிக்கல. ரொம்ப பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல் அந்த விஷயத்துக்கு மட்டுமே அவர் பாதிக்கு மேலே செலவழிச்சிட்டாரு. இப்போ அந்த காரை ஒருவேளை அவர் விற்க முயற்சி பண்ணார்னா எவ்வளோக்கு விற்க முடியும்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் விற்க முடியும். வாங்கின ரேட்டு தான் விற்க முடியும். அதை தாண்டி 1 பைசா கூட அவரால் எக்ஸ்ட்ரா விற்க முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து வாங்குறவங்களுக்கு அந்த வண்டியில் வேல்யூ ஆடடாக இவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் கார் வாங்கும்போது இந்த 3 தவறுகளை நீங்கள் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் காரு எந்த கண்டிஷனில் வாங்கிட்டு வந்தார், அந்த காரில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, ஸோ ஏன் இந்த தவறை நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது CHENNAI i10. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரேடியேட்டர் ஃபேனு எப்போ சுற்றும் எப்போ சுற்றாது. 2வது, இந்த வண்டியில் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த வண்டியை செகண்ட்ஸாக வாங்கியிருக்காரு. வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆகிருக்கு. அப்புறம் 2-3 ஒர்க் ஷாப் போயிருக்காரு. இன் பிட்வீனில் வந்து ஹுண்டாய் ஷோரூம்லேயும் போயிட்டு வண்டி கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ரேடியேட்டர் ஃபேன் எப்போ சுற்றும் எப்போ சுற்றாதுன்னு தெரியாது இல்லையா? நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஒர்க் ஷாப் பார்த்துட்டு வந்தார் இல்லையா? அந்த 2-3 ஒர்க் ஷாப் பீப்புள்ஸ் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கூலண்ட் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் எப்போ மிடிலேருந்து ஜாஸ்தி ஆகுதோ அந்த டைமில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது ஆஃபு, இது ஆன், இது ரேடியேட்டர் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது எப்போ வந்தாலும் ரிஸ்க்கு. இவர் ஆன் பண்ண ஆஃப் பண்ண அப்ராப்ரியேட் டைமில் பண்ணல அப்படின்னா இந்த என்ஜின் சீஸ் ஆகிடும். தேவையில்லாமல் ரேடியேட்டர் ஃபேன் போட்டார்னா உங்களுக்கு இதனுடைய மைலேஜ் ரொம்ப குறைஞ்சிரும், பிக்கப்பும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுறதுனால. அடுத்தது தேவையான போது இவர் ஆன் பண்ணாமல் மறந்துட்டார் அப்படின்னா என்ஜினு சீஸ் ஆகிடும். அது போக ஏசி கம்ப்ரஸரும் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் காசு கண்ணிங் போது.
மேலும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் ஆன்லைன் சப்போர்ட் தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேன் மோட்டார் லோ ஸ்பீட் செக் பண்ணுறேன். ரிசல்ட் சக்சீடு, ஆனால் ஃபேன் ஓடலை. ஃபேன் சுத்தமாக ஓடலை. இந்த வண்டிக்கு புது கம்ப்ரஸர் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹியூண்டையோட பிராண்டு, ஹியூண்டையோட ஜென்யூன் கம்ப்ரஸர் பிராண்டு. புது கம்ப்ரஸரில் ஆயிலுமே அதிலேயே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஆயில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீவர்ஸ், இந்த காரோட ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். 2 ப்ராப்ளம் சொல்லியிருந்தோம். ஒன்று, ரேடியேட்டர் ஃபேனை எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை. இதுதான் 2 கம்ப்ளைண்ட்டையும் இப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஒயரிங்கை பிடிங்கி போட்டேன். இது வந்து பார்த்தோன்னா டெம்பரரியாக வச்சுருந்தாங்களே ரேடியேட்டர் வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பிடிங்கி போட்டேன். இனிமேல் இதுக்கு வந்து வேலை கிடையாது. இப்போது ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போது என்ஜின் ஐடில் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ என்ஜின் ஐடில் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடாது. இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகலை. சரிங்களா? இப்போ நான் ஏசி போட்டால் இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகணும். அதுதான் செக் பண்ணுறோமா? ஏசி ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள் ஏசியை. வண்டி இப்போது என்ஜின் ஐடில் ரன்னிங் ஓடிட்டுருக்கு. இப்போ ரேடியேட்டர் ஃபேனு ரொட்டேட் ஆகலை பாருங்கள். இப்போ ஏசி ஆன் பண்ணோம்னா இப்போ ரேடியேட்டர் ஃபேன் சுற்றணும். ஏசி ஆன் பண்ணுங்கள். ஏசி ஆன் பண்ணோன்னே ரேடியேட்டர் ஃபேன் சுற்றி பாருங்கள். ஏசி ஆஃப் பண்ணுங்கள். ஏசி ஆஃப் பண்ணோன்னே ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக ரேடியேட்டர் ஃபேன் இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது கம்ப்ரஸர் ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துறேன். பக்காவாக இருக்குது. ஏசி சில்லுன்னு இருக்குது. இங்கே காட்டுற பாருங்க. நான் ஏசி ஆஃப் பண்ணேன். ஏசி ஆன் பண்ணுங்க. பாருங்கள் ஏசி ரொட்டேட் ஆகுது. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஆஃப் பண்ணுங்க. பாருங்கள் ஏசி கம்ப்ரஸர் கிளச் ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ஏசி கம்ப்ரஸர் கிளச் ஆன் பண்ணுற பாருங்கள். ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி கம்ப்ரஸர் கிளச் ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுங்க. பாருங்கள் ஏசி கம்ப்ரஸர் கிளச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணுங்க. ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக ஆகிடுச்சு. கேஸை ஃபில் பண்ணியாச்சு. ஏசி பக்காவாக ஒர்க் ஆகுது. சில்லுன்னு இருக்குது ஏசி. ஸோ இந்த வண்டியில் இந்த 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இந்த கார் வாங்கினவர் இந்த வண்டியில் பெரிய அளவுக்கு எதுவும் செலவாக்காதுன்னு நினச்சி வாங்கினார். எப்படி அப்படின்னா, ரேடியேட்டர் ஃபேனு சில நேரம் சுற்றுது, சில நேரம் சுற்றலை அப்படின்னா ஒருவேளை ஒயரிங் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியில் கொடுத்து ஒரு சிம்பிளாக செலவு பண்ணி முடிச்சுக்கலாம். அதே மாதிரி கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை அப்படின்னா அநேகமாக கேஸ் தான் வந்து இருக்காது. ஸோ கேஸ் ஃபில் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு 1000-2000 வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவர் இந்த காரை செகண்ட் ஹேண்டாக இந்த ப்ராப்ளத்தோடவே வாங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல இந்த ரேடியேட்டர் ஒரு நேரம் ஆன் ஆகுது, ஒரு நேரம் ஆன் ஆகலைங்கிறது காரணம் இசிஎம்மோட மால் ஃபங்க்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏசி ஒர்க் ஆகாமல் போனது காரணம் கம்ப்ரஸர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு.
இந்த ரெண்டு வேலையுமே ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சரான வேலைங்கிறது தெரியல. இசிஎம்மோட காஸ்ட்டு அரவுண்டு 40,000. தென் கம்ப்ரஸரோட காஸ்ட்டு மட்டுமே 16,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அது போக ஏசி கம்ப்ரஸர் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனதுனால கண்டிப்பாக கண்டென்சரு, தென் கூலிங் காயில், இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மொத்தத்தையும் வந்து க்ளீன் பண்ணி திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு, டேஷ்போர்டு முத கொண்டு பிரித்து. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 75,000 மேலே செலவாயிடுச்சு இந்த வண்டியில். ஸோ அதனால தான் சொல்கிறேன் வியூவர்ஸ், நீங்கள் செகண்ட் சேல்ஸ் கார் வாங்கும் போது இந்த 3 பிளெண்டர் மிஸ்டேக்ஸ் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? தேங்க்ஸ் வியூவர்ஸ். We Chennai Car-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.